தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நீக்கியுள்ளதால் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி ஆட்டுச்சந்தையில் ஆடுகள் விற்பனை களை கட்டியுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நாகராஜன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நாகராஜன், ஆடுகளின் விற்பனை களை கட்டி இருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. கள சூழல் அங்கு எப்படியாக இருக்கிறது? மக்கள் மற்றும் வியாபாரிகள் மத்தியில் என்ன சொல்லப்படுகிறது? கண்டிப்பாக தனலட்சுமி, கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் தமிழகத்தில் இரண்டாவது மிகப்பெரிய சந்தையாகும். இந்த வார சந்தையில் தக்காளி முதல் தங்கம் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் இந்த சந்தையில் விவசாயிகள், வியாபாரிகள் விளைபொருட்களை வாங்கியும் விற்பனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில வாரங்களாக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருந்த நிலையில் பறக்கும் படையினர் மற்றும் நிலையான அலுவலர்கள், கண்காணிப்பு குழுவினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். பண பரிமாற்ற கட்டுப்பாடுகள் காரணமாக வெளி மாவட்ட வியாபாரிகள் மற்றும் உள்ளூர் விவசாயிகள் சந்தைக்கு வர தயக்கம் காட்டினர். அதனால் கடந்த சில வாரங்களாக ஆடுகள் வரத்து 1000க்கும் குறைவாக இருந்ததுடன் விற்பனை மிகவும் மந்தமாக நடைபெற்று வந்தது. தற்போது தேர்தல் முடிவடைந்து சோதனை சாவடிகள் மற்றும் கண்காணிப்பு குழுக்கள் திரும்ப பெறப்பட்டுள்ளன. இதனால் எவ்வித தடையும் இன்றி பணத்தை கொண்டு வர முடிவதால் இன்றைய சந்தையில் வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் உற்சாகத்துடன் குவிந்தனர். பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 2000க்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டன. 20 கிலோ எடை கொண்ட செம்பரி ஆடு 8000 ரூபாய்க்கும், 30 கிலோ எடை கொண்ட ஆடு 17,000 ரூபாய்க்கும் விற்பனை ஆனதால் மேலும் கட்டுப்பாடுகள் நீக்கியதால் வரத்து அதிகரித்ததோடு மட்டுமில்லாமல் ஆடுகள் நல்ல விலைக்கு விற்பனையானது. இதனால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் வரும் புதன்கிழமை போச்சம்பள்ளி அருகே உள்ள மாவத்தூர் கிராமத்தில் 7 ஊர் பட்டாளம்மன் கோவில் திருவிழா நடைபெறுகிறது. இதனால் உறவினர்களுக்கு விருந்து அளிக்க ஆடுகளை பொதுமக்கள் அதிக அளவில் இன்று வாங்கி சென்றனர். தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி நாகராஜன். Chennai Silks in summer mega sale. Chennai Silks summer mega sale. The Chennai Silks in mega summer sale.